நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்தை தான் முதலில் நாம் இந்த வலையொலியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் கேப்டன் சினிமா 24x7 வருவது முதல் முறை என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஒரு ஊரில் ரங்கமணி என்ற விஜயகாந்த் கதாபாத்திரம் இருக்கின்றது. முரட்டுத்தனமான கர்வம் பிடித்த ஜமீன்தாராக இருக்கிறார். அவர் தன்னை தவிர மற்ற எல்லோரையும் கிண்டல் செய்யும் குணம் படைத்தவராக இருக்கின்றார். அவரை சீர்திருத்த அவர் அம்மா முயல்கிறார். ஜமீன்தாரை நாகரிகமாக மாற்ற பாக்கியலட்சுமி என்கின்ற ஆசிரியை வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். ஆரம்பத்தில் ரங்கமணி அவரை மிகவும் கேலி செய்து துன்புறுத்துகிறார். ஆனால் பாக்கியலட்சுமியின் பொறுமையின் அன்பும் மெல்ல மெல்ல ரங்கமணியை மாற்றுகிறது. பாக்கியலட்சுமி ரங்கமணியின் மேல் காதல் கொள்கிறார். அதே சமயம் ரங்கமணியின் அத்தை மகள் சாவித்திரியின் அவரை விரும்புகிறார். ஆனால் ரங்கமணிக்கு சாவித்திரியை பிடிக்காது. இதற்கிடையில் ரங்கமணி பாக்கியலட்சுமியின் குணத்தால் ஈர்க்கப்பட்டு அவரை நேசிக்க தொடங்குகிறார். இடையில் குப்புசாமி கவுண்டமணியாகவும் மற்றும் நாக்குத்துருத்தி செந்திலாகவும் செய்யும் லூட்டிகள் படத்தின் கலகலப்பை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இருக்கின்றது. குறிப்பாக ஜமீன் அரண்மனையில் நடக்கும் கலாட்டாக்கள் மறக்க முடியாதவையாக இருக்கின்றது. தனது காதலுக்காக ரங்கமணியின் முன்னேற்றத்திற்காகவும் பாக்கியலட்சுமி செய்யும் தியாகம் மற்றும் இறுதியில் இந்த முக்கோண காதல் கதை எப்படி சுமூகமாக முடிகிறது என்பதே படத்தின் உணர்ச்சிபூர்வமான ஒரு முடிவாக இருக்கின்றது. மேலும் இசைக்கு ஒரு சிறப்பு தகவல்களாக இந்த திரைப்படத்தை குறித்து பார்ப்போம். இப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இளையராஜாவின் இசை என்றுதான் கூற வேண்டும். இது மிக முக்கிய காரணமாக இந்த திரைப்படத்திற்கு இருக்கின்றது. குறிப்பாக மயங்கினேன், சொல்ல தயங்கினேன் போன்ற பாடல்கள் எல்லாம் பலரையும் இன்று முதல் ஈர்த்துதான் வருகின்றது என்றுதான் கூற வேண்டும். நானே ராஜா நானே மந்திரி என்பது 1985ஆம் ஆண்டு வெளியான ஒரு புகழ்பெற்ற தமிழ் நகைச்சுவை திரைப்படமாக இருக்கின்றது. மேலும் இப்படத்தை மிக முக்கியமான விவரங்கள் குறித்து பார்ப்போம். இயக்குனர் பாலு ஆனந்த், நடிகர்கள் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் ஜீவிதா, இசை இளையராஜா. வெளியான ஆண்டு 1985. இப்படத்தில் பாடல்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி பெற்றன. குறிப்பாக பின்வரும் பாடல்கள் மிகவும் ரசிக்கப்பட்டவையாக இருக்கும். மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், இலச சிரிக்க அள்ளித்தளித்த, கேளாயோ கண்ணா, தேகம் சிறுக்கிறதடி போன்ற பாடல்கள்லாம் இன்று வரை மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான பாடல்களாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் பின்னர் தெலுங்கில் நேனே ராஜு நேனே மந்திரி 1987ஆம் ஆண்டு இந்த பெயரில் வெளியானது மறு ஆக்கம் செய்தி என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. கேப்டன் அவர்கள் பல சினிமாவில் நடித்திருந்தாலும் காமெடி கலந்த கலாட்டாவிலும் மேலும் காதல் கலந்த கலாட்டாவிலும் உள்ளடக்கிய ஒரு பண்ணையார் கதாபாத்திரம் என்பது இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை பெற்று தந்தது என்றுதான் கூற வேண்டும். மிகவும் அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஒரு முறையேனும் நீங்கள் யூடியூப்பில் அல்லது மற்ற வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் கேப்டன் சினிமாவில் அடுத்த ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.